பரோட்டா என்றாலே பிடிக்காத இவருக்கு பரோட்டா சூரி என்று பெயர் வந்ததே விசித்திரமான ஒரு உண்மைதான். வறுமை காரணமாகவும் நடிப்பதிலும் நடனம் ஆடுவதிலும் இயற்கையாகவே இவருக்கு இருந்த ஆர்வம் காரணமாகவும் திரைப்படத்தில் நடிக்க ஆசைப்பட்டு மதுரையிலிருந்து சென்னைக்கு கிளம்பினார். சென்னைக்கு சென்றால் எப்படியாவது நடித்து சம்பாதித்து விடலாம் என்று சினிமா துறையை சுலபமாக நினைத்த சூரிக்கு அவர் நினைத்தபடி வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காமல் சென்னை முழுவதும் சுற்றி திரிந்தார். வயிற்று பசிக்காக சினிமாவில் தான் நடிக்க வேண்டும் என்ற தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்ட இவர் கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். சென்னை உஸ்மான் ரோட்டில் உடைந்த வீடுகளில் உள்ள மணல்களை அள்ளும் டிப்பர் லாரி ஒன்றில் கிளீனராக வேலை செய்தார். திரைப்பட ஷூட்டிங்கிற்காக போடப்படும் செட்டிற்கு பெயிண்ட் அடிக்க பெயிண்ட் வாடியை எடுத்து கொடுத்து உதவி செய்யும் உதவியாளர் வேலையை சென்னை முழுவதும் உள்ள பல இடங்களில் பிரபலமான பல ஆர்ட் டைரக்டர்களிடம் செய்து வந்தார். மந்திரவாசல் என்கிற நாடகத்தின் மின்சார வேலைகளை செய்ய எலக்ட்ரிஷியனாக சென்ற இவர் அந்த நாடகத்தில் சிறிய வேடம் ஒன்றில் திருடனாக தோன்றி நடித்தார். அதன் பிறகு பல படங்களில் சிறிய வேடங்களில் மட்டுமே நடித்து வந்த இவர் திரு சுசீந்திரன் இயக்கிய வெண்ணிலா கபடி குழு என்ற படத்தில் வரும் பரோட்டா காமெடி மூலம் உலகம் முழுவதும் பிரபலமானதோடு அன்றிலிருந்து பரோட்டா சூரி என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார்.